ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பாதாம் பால். சூடாவா இல்லை ஜில்லுனா நீங்கள் கேட்கலாம். சூடாக தான் செய்ய போகிறோம், ஓகேவா? அதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கேன்னா, பாதாம் பவுடர் 10 ரூபா தான். அப்புறம் ஒரு 10 ரூபா பால், ஒரு அரை டம்ளர் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் சுகர், ஒரு 2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு, ஓகேவா? ஒரே நிமிஷம் நான் கேமரா செட் பண்ணிக்கிறேன். கேமரா பக்கா. ஒரே நிமிஷம், கேமரா பக்கா. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். வாங்க, அடுப்பு ஆன் பண்ணி வச்சு ஒரே நிமிஷம் கைஸ், பால் எடுக்க மறந்துட்டேன். கைஸ் 10 ரூபாய் ஆரோக்கியா பால், ஓகேவா? இந்த பாலை கொஞ்சம் அப்படியே இதில் ஊற்றிடலாம் கைஸ். பால் அப்படியே இதில் கொஞ்சம் ஊற்றிடலாம் கைஸ். அதாவது ஒரு பால் பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றலாம். ஊற்றிட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு அரை டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் ஒரு டம்ளர் கூட இந்த சைஸ் ஊற்றிக்கோங்க. நான் ஒரே நிமிஷம் கைஸ் தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். கைஸ் இப்போ நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரைட்டாக ஒரு அரை டு முக்கால் ஊற்றுறேன். இந்த அளவுக்கு ஊற்றி நான் ரைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு போகலாம், பால் இது பொங்குற வரைக்கும். அதுக்குள்ளே நான் இந்த பாதாம் பவுடரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆச்சி பாதாம் பவுட்ரு, இது செம்மையாக இருக்கும். இந்த பாருங்க, பாதாம் ட்ரிங்க் மிக்ஸு, ஓகேவா? செம்மையாக இருக்கும். இதில் ஐஸ்கிரீமும் நீங்கள் செய்யலாம், ஜூஸும் செய்யலாம். அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சூடான பாதாம் பாலும் செய்யலாம், ஓகேவா? இந்த பாதாம் பவுடர் சூப்பராக இருக்குது. வெறும் 10 ரூபா தான். எங்கே பாருங்க, 10 ரூபா தான். சும்மா சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதில் இந்த பவுடரை கொட்டிக்கிறேன். இப்போது என்ன மாதிரியே நீங்களும் கொட்டிக்கோங்க. ஒரே நிமிஷம் ஐஸ் வரேன். ஒன்றும் இல்லை கைஸ், கேமரா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. நம்ம டேப்பில் தான் எடுக்கணும், ப்ளஸ் கேமராமேனும் இல்லைன்றதுனால இருக்கலாம். அப்போ நான் செக் பண்ணியிருந்தாங்க எடுத்துருக்கேன். அப்பப்போ நான் இதெல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க கைஸ் இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் கைஸ் நம்மளாலேயும் கொஞ்சம் முன்னேற முடியும். இப்போ அப்படியே நான் இதில் பாதாம் போட்டு கொட்டிடுறேன். கொதிக்கிற பால் கொட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி கூட எடுத்து அதையும் ஈஸியாக நல்லா அப்படியே இதையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக வரும். அப்போயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துடும் ரைஸ், பாதாம் பால் ஸ்மெல்லு. பால் பொங்குறதுனால நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப், அவ்வளோதான். ஆஃப் பண்ணோடனே செம்ம ஸ்மெல்லு கைஸ். ஒரே நிமிஷம் கைஸ், நான் அதுக்குள்ளேயே பாதாம் மட்டும் கொஞ்சம் சாரி கைஸ், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இந்த பாருங்க, நான் இது இவ்வளோ பாதாம் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் இது துண்டு துண்டாக கட் பண்ணிக்கிறேன். பால் ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் ஆடணும். அடுப்பு மேலே காணாம். கேட்டால் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டால் பக்கா அவர் சொன்னாங்க. என்னை கேட்டால் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிட்டால் பக்கா இருக்கும்.
ஏன்னா நம்ம வெட்டுறது எல்லாமே கீழே தான் போகுது, நம்மளுக்கு வரல. ஆனால் நான் ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கிறேன். பிளேட் ஒன்று எடுத்து அதில் வச்சு நான் இப்போ வெட்டிக்கிறேன் கைஸ். வேறு கைஸ் என்ன மட்டும் வெட்டிக்கோங்க துண்டு துண்டா. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 to 15 minutes தான் கைஸ் ஆகும். எனக்கு அந்த டைம் தான் ஆச்சு. நீங்கள் பாலை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கிட்டிங்கன்னா 5 to 15 minutes. கொஞ்சம் அதை எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட கூட ஆகலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணதுனால நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு. சரி, அதாவது சீக்கிரமாக ஆயிடுச்சு. நான் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி போட்டு குச்சிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். பாதாம் இல்லைன்னா இந்த கடைக்கெலாம் போங்க, வரும் 5 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. போயிட்டு சும்மா குச்சின்னு வந்துடுங்க. கைஸ் அது இல்லை கைஸ், நம்ம பண்ணுறத என் தம்பி ஒருத்தர் நான் காமிச்சிருப்பேன். அவன் வந்து அதான் இந்த வீடியோ என்னை பார்த்து ஒரு மாதிரி ஐஸ் அப்படின்னு பண்ணடா அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன்ல, அவன் தான் கைஸு. நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணுறதெல்லாம் போய் கடை வச்சுருக்கோம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி, அவன் ஃப்ரெண்டெல்லாம் நம்மகிட்ட கேட்டு வர மாதிரி இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாதாம் பால் தான் குடிச்சாங்க. குடிச்சதுனால தான் நான் இப்போ திருப்பி அதே பாதாம் பாலே இன்ஸ்பயர் ஆகி அவங்க சொன்னதுனால தான் நல்லா இருக்கு, நான் இதே நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டாக போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் கைஸ் நம்ம இப்போ வெட்டின்னு இருக்கோம். ஒரு பீஸ் ஒன்று பறந்துச்சு, தூருக்கு பாருங்கள். ஓகேவா, இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கிறேன். இருங்க ஒரே நிமிஷம், லைட்டாக கேமரா ஷேக் ஆகிடுச்சு. ஓகே பக்கா தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்ன்ற பொறுத்து ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கோங்க. வந்து இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன். எனக்கு அவ்வளோ வரும். அப்புறம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை அதிலே போடக்கூடாது. சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா சும்மா கொஞ்சோண்டு. சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா சர்க்கரையே கையே உட்காதுங்க. சர்க்கரை போடாமே சூப்பராக இருக்கும். சார் நான் ஒரு 1 ஒரு 2 2 2 2.25 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன்.